இன்றைய தேவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ரட்சிக்க நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நமக்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய பாளையத்துக்குள்ளே வாழ்வின் எல்லை எங்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு நம்முடைய பாளையம் வாழ்வின் எல்லை எங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்வின் எல்லை எங்கும் நாம் வாழ்விலே நாம் எங்கேயெல்லாம் கடந்து செல்கிறோமோ அம்மட்டும் எல்லாமே எல்லா இடங்களிலுமே நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வின் எல்லை எங்கும் பரிசுத்தம். அப்படி இருக்கும்போது தான் தேவன் நமக்குள்ளே உலாவுவார். அவர் எல்லா விதமான காரியங்களும் பொல்லாங்கிலிருந்து நம்மை ரட்சிப்பார். நம்மை துன்பப்படுத்த நினைக்கிற சத்துருக்களிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பது மாத்திரமல்ல, அவரையெல்லாம் நமக்கு ஒப்புக் கொடுப்பார். நாம் அவர்களை மேற்கொள்ளும்படியாக, அவர்கள் மீது நாம் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக நம்மோடு கூட இருப்பார். நம் பாளையம் எங்கும் உலாவிக் கொண்டிருப்பார். எனவே நாம் நம்மை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறோமோ அதே போல நம் வாழ்வின் எல்லையெங்கும் நம் பாளையம் முழுவதிலும் எங்கும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.